சொர்ணாப்பூர்னு ஒரு அழகிய கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் பறவைகளும் மனிதர்களும் நண்பர்களாகவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கிராமத்தை ஒட்டி சின்ன ஒரு காடு இருந்தது. அதில் பறவைகள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தது. கிராமத்துக்குள்ள ராஜுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப இரக்க குணம் கொண்டவர். தனக்குன்னு சொந்தமாக ஒரு இட்லி கடை வச்சிருந்தார். அந்த கடையில் மல்லிப்பூ மாதிரி இட்லி, அப்புறம் வடை, அதுக்கு சட்னி, சாம்பார் அப்படின்னு நிறைய வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். ராஜுவோட கடைக்கு பக்கத்திலேயே ஒரு மரத்தில் ஒரு குருவி குடும்பம் வீடு கட்டியிருந்தது. அந்த குருவி குடும்பத்தில் ஒரு அப்பா குருவி, அம்மா குருவி, அவங்களோட குழந்தை குருவி இருந்தது. இந்த குருவி குடும்பத்தோட ராஜு ரொம்ப நட்பாக இருந்தார். ராஜு தினமும் அவரோட இட்லி கடை வியாபாரத்தை தொடங்குவார். அவர் சமைக்கிற சாப்பாட்டிலேருந்து வர்ற வாசனை அந்த காடு முழுக்கவே வாசிக்கும். அந்த குருவி குடும்பத்துக்கும் அந்த வாசனை தெரியும். நல்ல வாசனை வருதே, நம்ம ராஜு அவர் கடையை திறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த சாப்பாட்டோட வாசனை வருது அப்படின்னு அந்த வாசனையை வச்சு அந்த குருவிங்க கண்டுபிடிச்சிடும். அதே போலவே அந்த காட்டில் வாழ்கிற மற்ற உயிரினங்களும் அந்த வாசனையை கண்டுபிடிச்சிடும். அட, ராஜு கடை வாசனையே தனிதான். இப்படி ராஜு கடை ஓகோன்னு வியாபாரம் போயிட்டு இருந்துச்சு. ஏப்பா ராஜு, உன் கடை இட்லி நல்ல டேஸ்டா இருக்கு, இன்னொரு பார்சல் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஊர் மக்களும் வாங்கிட்டு போனாங்க. இந்த இரக்க குணம் கொண்ட ராஜு தினமும் அவர் செய்கிற சாப்பாட்டில் கொஞ்சம் எடுத்து அந்த குருவி குடும்பத்துக்காக ஒதுக்கிடுவார். குருவி குடும்பம் இருக்கிற மரத்துக்கு கீழே அந்த சாப்பாட்டை வச்சுட்டு போயிடுவார். அந்த குருவிங்களும் ராஜு செய்கிற இந்த விஷயம் தெரிஞ்சு தினமும் அவங்க வைக்கிற சாப்பாட்டை எடுத்துகிட்டு போவாங்க. ராஜு நல்லா சமைச்சிருக்காரு, வடை சூப்பராக இருக்கு. ஆமா அம்மா, எனக்கு இட்லியும் பிடிச்சிருக்கு. இப்படி குருவிங்களும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. இது மாதிரியே தினமும் நடந்துட்டு இருந்துச்சு. ராஜு கடையை முடிச்சுட்டு சாப்பாடை குருவிங்களுக்கு வைப்பார். குருவிங்களும் அதோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க. இது தினமும் நடந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாளும் அந்த மாதிரி தான் ராஜு குருவிங்களுக்கு சாப்பாடு வச்சாரு. இதை தூரத்துலேருந்து ஒரு காக்கா பார்த்துட்டு இருந்துச்சு. அவர் சாப்பாடு வச்சுட்டு போனதுக்கப்புறம் அந்த அப்பா குருவி எப்போதும் போல சாப்பாடை எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு போகும். இதை அந்த காக்கா கவனிச்சிட்டு இருந்துச்சு. இது என்ன, இந்த ராஜு இந்த குருவிங்களுக்கு மட்டும் ரொம்ப இரக்கம் காட்டுறாரு. குருவிங்க மட்டும் இந்த சலுகையை ரொம்ப அனுபவிக்குதுங்க. நாம சாப்பிட போனா விரட்டி விடுறாங்க. இதை எப்படியாவது தடுக்கணும். அப்படி அந்த காகம் மனசுக்குள்ளேயே பொறாமப்பட்டுக்கிட்டு மறுநாள் காலையில் அந்த குருவிங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் போணுச்சுங்க. அதை எதிர்பார்த்து அந்த காகமும் காத்துட்டு இருந்துச்சு. இதுதான் சரியான நேரம்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த காகமும் குருவிங்க வெளியில் போனதுக்கு அப்புறம் அதோட வீட்டுக்கு வந்துச்சு. இந்த ராஜு அந்த குருவிங்களை நல்லவங்க நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த நல்ல பேரை கெடுக்கணும். அதுக்கு இதுதான் சரியான நேரம். அந்த காகம் மனசுக்குள்ளேயே இப்படி நினச்சிக்கிட்டு குருவிங்களோட வீட்டுக்குள்ளே போய் பார்த்துச்சு. அப்போதான் அந்த காகத்துக்கு அந்த குருவிங்களோட ஒரு இறகு தெரிஞ்சிச்சு. இந்த இறகை பயன்படுத்தி இவங்க 2 பேருக்குள்ள நட்பை கெடுக்கணும்னு திட்டம் போட்டுச்சு. ராஜு ஏதோ பொருள் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போன நேரமாக பார்த்து இந்த காகம் அந்த கடைக்குள்ளே பூந்து எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுச்சு. பத்தாததுக்கு அந்த குருவிங்களோட இறகையும் அங்கே போட்டுட்டு வந்துருச்சு. ராஜு திரும்பி வந்து பார்த்தப்போ கடையே சின்ன பின்னமாகி இருந்துச்சு. அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு, கோவமும் பட்டாரு.
ஐயோ என் கடையே போச்சே, யார் இந்த வேலையை செஞ்சது, யார் என் கடையை இப்படி நாசமாக்குனது? அட, இது என்ன மஞ்சள் இறகு? அப்போ இந்த குருவிங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும். அப்படி நினச்சிக்கிட்ட ராஜு அந்த குருவிங்க கிட்ட போய் சண்டை போட்டாரு. உங்ககிட்ட நான் எவ்வளோ அன்பா நடந்துக்கிட்டேன், எவ்வளோ இரக்கமா நடந்துக்கிட்டேன், உங்களுக்கு தினமும் சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன், ஏன் என் கடையை இப்படி நாசமாக்குனீங்க? அப்படின்னு ராஜு ரொம்ப கோவப்பட்டாரு. இல்லைங்க ஐயா, உங்க கடையை நாங்க நாசமாக்கல. நீங்க எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நாங்க எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கோம். ஆனா நாங்க இதை செய்யல. அப்படி அந்த குருவி எவ்வளவோ சொல்ல முயற்சி செஞ்சும் ராஜு அதை காதில் வாங்காமல் போயிட்டாரு. அப்பா குருவியும் அங்கே நடந்த எல்லாத்தையும் தன் குடும்பத்துக்கிட்ட வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. 3 பேரும் சேர்ந்து உண்மையை கண்டுபிடிக்கலான்னு நினச்சாங்க. தங்கள் மேலே விழுந்த வீண் பழியை எடுக்கணும்னு நினச்சாங்க. மறுநாளும் பொழுது விடிஞ்சது. இந்த தப்பை யார் செய்கிறான்னு கண்டுபிடிக்கலான்னு குருவிங்கள் காத்துட்டு இருந்துச்சுங்க. அவங்க நினச்ச மாதிரியே ஒரு காகமும் அந்த கடை மேலே உட்காந்துருந்துச்சு. மறுநாள் அந்த அப்பா குருவி ஒரு திட்டத்தோடு இருந்துச்சு. கையில் ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு அந்த காகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. சூரிய ஒளி அந்த கண்ணாடியில் பட்டு எதிரொலிச்சு காகத்தை விரட்டுறதுக்காக தான் இந்த திட்டம். அப்பா குருவி நினச்ச மாதிரியே அந்த காகமும் அந்த கடைக்கு வந்துச்சு. அப்போது திட்டத்தின்படியே அந்த அப்பா குருவி சூரிய ஒளி படுற மாதிரி அந்த கண்ணாடியை வச்சு எதிரொலிச்சு வர்ற ஒளியை அந்த காகத்தின் மேலே காட்டுனுச்சு. அந்த காகம் இட்லி கடையை நாசமாக்க தொடங்குற நேரத்தில் அப்பா குருவி புத்திசாலித்தனமாக அந்த கண்ணாடியோட எதிரொலிப்பு மூலமாக காகத்தை அங்கேருந்து விரட்டுனுச்சு. இட்லி பானை விழுற சத்தத்தை கேட்டு ராஜுவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு இதெல்லாம் செஞ்சது அந்த காகம் தான். அடடா குருவியே, ஒன்று நான் தப்பா நினைச்சிட்டேன். இந்த செயலை நீங்க செய்யலன்னு நான் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதோட நீங்க என்னை மன்னிச்சுக்கோங்க உங்களை தப்பா நினைச்சதுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நன்றி. யாரு தப்பு பண்ணான்னு நீ தான் கண்டுபிடிச்ச, அதுக்காக. அப்படின்னு ராஜு கேட்டாரு. நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாம பழைய மாதிரி நண்பர்களாவே இருக்கலாம். அதுக்கப்புறம் ராஜுவும் குருவிங்களும் பழையபடி நண்பர்களாகவே மாறிட்டாங்க. குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க.